அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய 10ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய விரோதிகள் உங்கள்கிட்ட வந்து காலில் வந்து சரணாகதி அடைவார்கள். இதுவும் சத்தியம். இது நாள் வரைக்கும் உங்களை ரொம்ப துச்சமாக பார்க்கறது, மனிதன் வந்து மரியாதை குறைவாக நடத்துவது. நான் பல தடவை என்னோட வாழ்க்கை சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்களை முட்டாள்னு பார்க்குறாங்க. அதாவது இவன் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு பார்க்குறாங்க. பணம் இருக்கிறவன், பதவியில் இருக்கிறவன், பணம் இல்லாதவனை, பதவியில் இல்லாதவனை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு பார்க்குறாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு பார்வை. பணம் இல்லாத, அறிவு இல்லாமல் கூட ஒருத்தன் பணம் வச்சுருக்க முடியும், பதவி வச்சுருக்க முடியும். அறிவு இருந்தும் கூட பணம் இல்லாமல் பதவி இல்லாமல் இருக்க முடியும். ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. வாழ்க்கையில் சில பேருக்கு பணம் தேட வேணும் அப்படிங்கிற ஆர்வமே இருக்காது. அதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நம்மகிட்ட இன்றைக்கி நம்ம வந்து பணம் இருக்குது. ஆங்கிலத்தில் ஒன்று உண்டு, when the ant is there, when the bird is alive, the bird eats the ant. when the bird is dead, the ant eats the birdன்னு சொல்லுவாங்க. பறவை உயிரோடு இருக்கும்போது பூச்சியை சாப்பிடும், பறவை செத்தவொடனே பூச்சி பறவையை சாப்பிடும். இதுதான் வாழ்க்கையுடைய சாராம்சம். யார் ஒருத்தருமே நிரந்தரமாக ஜெயிக்கிறதோ நிரந்தரமாக தோக்கிறதோ இந்த வரலாறுல நடந்ததே கிடையாது. அதனால் இதுவரைக்கும் தோல்வியுற்ற நீங்கள், உங்கள் எதிரிகள் உங்கள் காலில் வந்து விழுவாங்க. நீங்கள் யார் உங்களை துச்சமாக பேசுனாங்களோ, அவமரியாதை பண்ணாங்களோ, அத்துணை பேரும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலத்தில் நீங்கள் நுழைய போகிறீங்க அப்படிங்கிறது ஆண்டவன் மீது ஆணை. 2, 3 உங்களுடைய ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் சில சங்கடங்கள் இருக்கலாம். இருந்தாலும் கிட்டத்தட்ட பிப்ரவரி 2வது வாரத்துக்கு பிறகு நல்ல காலம் ஆரம்பிக்க தொடங்கும். நல்ல மனிதர்களை சந்திக்க நேரிடும். ஒரு மனிதனுக்கு நல்ல காலம் உங்களுக்கு வருதா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் நல்ல எண்ணங்கள், உங்களுக்கு புது புது எண்ணங்கள் வரும். இதுதான் சிக்னல், சிம்டம். அடுத்தபடியாக உங்கள் வாயில் நல்ல வார்த்தைகள் பழகத் தொடங்கும். நல்ல செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க தன்னறியாமல். இதெல்லாம் தான் சிக்னல். நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு. நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, நல்ல விஷயங்களை பேசுவீங்க. இதெல்லாம் தான். இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு பிறகு வாழ்க்கை நெகட்டிவ்லேருந்து தலைகீழாக மாறி பாசிட்டிவாக கண்டிப்பாக சத்தியமாக மாறும். இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி நண்பர்களுக்கு என்ன நடக்கும் வருகின்ற புத்தாண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் நியூ இயரில் ஒவ்வொருத்தர் வயசுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அஷ்டம சனியில் எல்லா வயதினருக்கும் அவஸ்தையில் பார்த்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அதற்கேற்ற அளவில் நன்மைகள் மாறும். ரொம்ப வருஷமாக ஒன் சைடு லவ்வாகவே இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. அந்த ஒன் சைடு லவ்வெல்லாம் மாறி 2 பக்கமும் ஒத்துக்கிட்டு பெற்றோரும் சம்மதிச்சு திருமணம் செய்யக்கூடிய யோகங்கள்லாம் நடைபெறும். திருமணம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அதை செய்யும் போது யாராவது சங்கடத்தோடு செய்கிறாங்களா? ரொம்ப 100ல் ஒரு 5% தான் சொல்லும். 95% அந்த கனவு நாளை எதிர்நோக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெற்றவர்களுடைய 30 ஆண்டு கால உழைப்பை அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 2 நாளைக்கு, 2 நாளைக்காக 30 வருஷ உழைப்பு கொண்டு வந்து அது மேலே போடுறாங்க. தன்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்கால கனவை அது மேலே மார்ட்கேஜ் பண்ணுறாங்க, அடமானம் வைக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடிய திருமணங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காலகட்டத்தில் பல திருமணங்கள் உடைப்படுகிறது. இதற்கு பல வகையான காரணங்களும் இருக்குது. ஜோதிடம் ஒரு பெரிய காரணம், தவிர நடைமுறை வாழ்க்கை மாற்றங்கள், காலத்தினுடைய சக்கர மாற்றங்கள் எல்லாமே காரணம் இருக்குது. எதை நம்ம முன்னேற்றம்னு நினைக்கிறோமோ அது உண்மையாக நமக்கு முன்னேற்றமா அப்படிங்கிற ஞானம் இல்லாததும் ஒரு காரணம். நான் பெண்களுக்கு சொல்கிறேன், எதை நம்ம செய்துக்கிட்டு இருந்த தப்போ அந்த தப்பை நம்ம இன்னும் திருத்திக்கலை அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஆண்களுக்கு சொல்கிறேன், பெரும்பாலான நேரங்களில் இதில் ஆண்களுடைய தப்பா பெண்களுடைய தப்பா அப்படின்னு வாதாட முடியாது. காரணம், 2 பக்கமுமே தப்புகள் இருக்கத்தான் செய்யுது, இருக்கும். இதுதான் இயற்கையுடைய நியதி. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் சம்பந்தப்பட்ட முறிவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பிரிஞ்சு போன கணவன் மனைவி, ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். யார் இந்த கூத்தாடி? சில
நியாயமற்ற காவல்துறை அன்பர்கள், சில நியாயமற்ற வக்கீல்கள், எல்லோரும் அல்ல, எல்லா துறையிலும் நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க. இப்போ ஒரு டைவர்ஸ் கேஸ்ன்னு வருதுன்னா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. நான் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், நீ எவ்வளோ கொள்ளையடிக்கலாம். அந்த குழந்தைகள் எப்படி போனால் நமக்கு என்ன, நமக்கு நம்ம குழந்தைகள் நம்ம முக்கியம். என்ன நினைக்கிறாங்கன்னா, பல குழந்தைகளுடைய குடும்பங்களை கெடுத்து பல தரப்பட்ட குடும்பங்கள் பாழா போய் இவங்க குழந்தைகளுக்கு பெரிய அளவில் காசு சேர்த்து எதை சாதிக்கிறதுக்கு, என்ன சாதிக்கிறதுக்கு? இப்படி இருந்த குழந்தைகள்லாம் சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சந்தோஷம் இல்லை. ஏன்னா என்னைக்குமே நம்ம எவ்வளவு ஜீனியஸாக இருந்தாலும், என்னதான் ப்ராக்டிக்கலாக பேசினாலும் உண்மை ஜெயிக்கும். நம்ம செய்யக்கூடிய கர்மா கெட்டதெல்லாம் நமக்கு திருப்பி வரும், அது உண்மை. ஒரு சிலர் செய்ய பிரச்சனைனால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு குழந்தைகள்லாம் யார் அம்மா யார் அப்பான்னு தெரியாமல் நீதிமன்றங்களில், குடும்ப நீதிமன்றங்களில் அழுகிற சத்தம் எல்லார் காதலையும் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் மனசாட்சி உள்ள சில நபர்கள் மாற வேண்டும். அது தெய்வம் தான் அதுக்கு வழிவகுக்கணும். நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் செயல்படணும். இந்த மாதிரி பிரிந்து போன குடும்பங்கள் கடகராசியில் நீங்களாக பேசிக்கிட்டு ஒன்றா சேர்ந்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸ் கிடையாது. 3வது மனுஷன் என்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டாங்களோ, அது வக்கீலாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், அப்படி வந்தாலே நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கவே முடியாது. உங்களுக்கான சண்டைகளை நீங்களே போட்டுக்கணும், உங்களுக்கான தீர்வுகளையும் நீங்களே தான் தேடணும். அப்படி தேடும்போது தான் அது உண்மையான தீர்வாகவும் இருக்கும். நீங்கள் வெளி மனுஷங்கள்கிட்ட போனீங்கனாலே உங்கள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அதனால் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் திருமண பந்தங்கள் ஒன்றாக சேரக்கூடிய காலகட்டமாக இது மாறும். கடகராசி என்பர்களில் பிரிஞ்சு போனவங்க ஒன்றா சேர போகிறீங்க. ஒன்று, அந்த கூட்டான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். பல ஆண்டுகளாக நல்ல நிலைமையில் அருமையான வேலையில் இருந்த கடகராசி என்பர்கள் வேலையெல்லாம் போய் படாத துயரத்திற்கு ஆளாகி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு நல்ல மறுபடி வேலை கிடைக்கும், மறுபடி குடும்பம் பழையபடி நல்ல நிலைமைக்கு வரும். அஷ்டம சனி காலகட்டத்தில் எது நடக்குதோ இல்லையோ உங்களோட பெயர் கெட்டு போயிருக்கும், உங்களுடைய மானம் தெருவுக்கு வந்திருக்கும். பல அன்பர்களுக்கு மறுபடி கெட்டு போன பெயர் மறுபடி இல்லை, இவர் தப்பானவர் இல்லை, இவர் நல்லவர்னு சமுதாயமும் ஒத்துக்கும், சொந்தக்காரங்களும் ஒத்துக்கு தான் போகிறாங்க, நண்பர்களும் ஒத்துக்கு தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒத்துக்கணும். ஒட்டு மொத்தத்தில் அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். முக்கியமாக உங்களுடைய 12ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானால் நிறைய ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 2ல் வரக்கூடிய கேதுவினால் கண்டிப்பாக பண வரவு இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கிற சிரமங்கள் இருக்கும். இப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லைன்னா உங்களை காப்பாற்றுறது இறைவனால் கூட முடியாது. வர்ற காசை ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து சேர்த்து வைக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எதிர்காலத்தில் நிறைய காசு தேவை இருக்கும், வேறு தேவை இருக்காது. பணத்தை சேர்த்து வைங்க. அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவினால் தேவையில்லாத போதை வஸ்து பழக்கங்கள், தேவையில்லாத இப்போ தான் சரியாயிடுச்சே போய் இதை பார்ட்டி கொண்டாடிடுவோம், குடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் உண்மை என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற சொல்லு மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. சரியா? இது ஒன்று. போதை பழக்கங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும். கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் தான் நினச்சா இப்போ உயிரையே குடிச்சிடும், குடும்பத்தையே அழிச்சிடும். ஜாக்கிரதையாக இருங்க. 2, 3 தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவுகள். சேம், ஆணுக்கு ஆண் நட்பும் சரி, ஆணுக்கு பெண் நட்பும் சரி, தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவை மாற்றி வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கணும். இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா அதில் காரணங்கள் இருக்கிறதுனால தான் சொல்கிறோம். ரொம்ப அக்கறையோடையும் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். ஆக தீர்வுகள்னு பார்க்கும்போது கடகராசிக்கு முதல் தீர்வு 100% உங்களால் முடிந்தால் திருநள்ளாறு, காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலம், அதற்கு போய் நல்லெண்ணெய் தீபம் அதாவது ஏற்றி
நல தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியே வந்து எள்ளு சாதம் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர்லேருந்து 50 பேர் வரைக்கும் உணவளித்து திரும்பி பார்க்காம நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களால் இயன்ற தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு 10 ரூபாயாக இருக்கட்டும் 10,000 கோடியாக இருக்கட்டும் உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் செய்யும் பொழுது நல்லது நடக்கும். எல்லாத்தையோட முக்கியமானது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு, அதாவது தெருநாய்களுக்கு, காரா பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு அளித்து வரும் என்று கூறி மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.